கர்த்தரோட பெரிதான நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த தலைப்பு தேவனின் தெரிந்து கொள்ளுதல். கர்த்தரிடத்துல கேட்டா, அவர் எனக்கு இருதயத்துக்குள்ள போடுற வார்த்தைகள் தான் ஒரு செய்தியா ரெடி எப்பவுமே நான் ரெடி பண்றது. அப்போ இந்த வாரம் நான் என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவர் இந்த ஒரு தலைப்பை என்னுடைய இருதயத்துக்குள்ள போட்டார். அதிலிருந்து கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நாம ஒவ்வொரு காரியத்தையும் பார்ப்போம். தெரிந்து கொள்ளுதல் அப்படின்றதுக்கு ஏற்ற வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 28. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 28. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். சரிங்களா? தேவன் தெரிந்து கொள்ளுதலை பற்றி உள்ள வசனம் இதுதான். இன்றைக்கு நாம் தியானிக்கும் தலைப்பு தேவன் தேவனின் தெரிந்து கொள்ளுதல். சாதாரணமாக இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவையான பொருள் வாங்கினாலோ அல்லது வளர்ப்பதற்கு பிராணிகள் வாங்கினாலோ அல்லது ஒரு வேலை செய்வதற்கு ஆட்கள் தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலோ நம்ம எதை செய்தாலும் அது நல்லது எதுவோ அதைத்தான் தேர்ந்தெடுப்போம். ஆக வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையானது எல்லோரும் கூடியது என்பது எல்லாம் நல்லவையும் விலையேற பெற்றதும் மதிப்புள்ளதுமானவைகளைத்தான் தேர்ந்தெடுப்போம். உதாரணத்துக்கு ஒரு ஆபீஸ் வேலைக்கு ஆள் எடுப்பதாக இருந்தா கூட அந்த ஆள் எவ்வளவு திறமையுள்ளவன் என்பதை நன்கு சோதித்து அவனுடைய அறிவு எவ்வளவு இருக்குது, அவனுடைய ஆற்றல் எவ்வளவு இருக்குது, அவனுடைய போக்குவரத்து சகலது எவ்வளவு இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் சோதிச்சு அறிஞ்சுதான் பிறகுதான் அந்த ஆளை வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறோம். இப்படித்தான் எல்லா செயல்களும் எல்லா மனிதர்களும் செய்யக்கூடியவர்கள். அப்போ ஒரு சாதாரண உலக வாழ்க்கைக்கு ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு அவ்வளோ தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவ்வளோ டெஸ்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப இது உலக பிரகாரமான தேர்ந்தெடுத்தல், தெரிந்து கொள்ளுதல். தேவன் தெரிந்து கொள்ளுதலை நாம் தியானித்து பார்ப்போமானால், அப்படியே தலைகீழாக உள்ளத பார்க்க முடியுது. வசனத்த நம்ம வாசிச்சோம் இல்லையா? தலைகீழா தெரியுது. முதல்ல நாம் தேவனை குறித்து உற்று நோக்கி பார்ப்போமானால், அவர் யார் அவரு? சாதாரண தேவனா? அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், அண்ட சராசரங்க படைத்த தேவன். அவர் இப்படிப்பட்ட தேவன் வாசம் செய்ய விரும்புகிற இடம் எதுவென்றா நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு தூசு கூட சமமாகாத நம்முடைய இருதயம். அவர் நம்ம இருதயத்தை தான் வாசம் பண்ண அவர் விரும்புறார். அதுக்கு வசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இந்த வசனத்தின்படி தேவன் தங்கும் இடம் இந்த வசனத்தின்படி தேவன் தங்கும் இடம் எப்பவுமே தேவாலயம் தான். அந்த ஆலயம் நாம் தான் என்று அறியும் போது தேவன் எவ்வளவாய் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். நாம யாரு? அப்படி தேவன் நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் பண்றதுக்குரிய அளவுக்கு நாம எப்படி நம்ம பெரியவங்களா? ஆனா நம்ம யாரு? பாவியும் நீச பாவியும் ஆகிய நம்முடைய இருதயத்தை அவர் தங்குவதற்கு இடமாக நேசிக்க இருக்கிறார் என்றால் அவருடைய செலக்ஷன் எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் அந்த வார்த்தை. அதுதான் அந்த வார்த்தை நம்ம படிச்ச வசனம். அப்ப நம்மளை அவர் செலக்ட் பண்ணி இருக்கிறாரு. அவர் தங்குவதற்குள்ள இருதயமாக நம்ம இருதயத்தை அவர் செலக்ட் பண்ணிக்கிறார். அப்போ
முதல்ல அவர் ஒரு இன்னும் நம்ம படிச்ச வசனத்தினுடைய முதல் அ வார்த்தை எடுக்கும்போது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். தேவனின் திட்டம் அநாதி தீர்மானம். உலகத் தோற்றம் முதல் உலகத்தின் இறுதி வரை நடப்பதுதான் தேவாதி தேவன் இயேசு ராஜா இந்த உலகத்துக்கு வந்து பிறக்க வேண்டும். மனிதனாக மனிதனாக பிறக்கணும். மனிதனோடு மனிதனாக வாழ வேண்டும். மனிதர்களின் பாவத்துக்காக, பாவ நிவாரணியாக தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்த வேண்டும். அந்த இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிப்படைந்து நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதுதான் இந்த அநாதி தீர்மானம். அநாதி தீர்மானம் உலக தோற்றத்துக்கு முன்பே தீர்மானம் பண்ணினது. அதன்படி தேவன் மனிதனாக பிறப்பதற்கு என்ன செய்தாரு? பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாளிடத்துல பிறந்து வாழ்ந்து வரும்போது, கன்னிமரியாளிடத்துல பிறந்து, வளர்ந்து, வாழ்ந்து வரும்போது, அவருக்கென்று அவரோடு இருக்கவும், அவரோடு பணி செய்யவும், அவர் யார செலக்ட் பண்ணாரு? 12 சீசர்கள். நம்ம எல்லாமே வேதத்துல படிச்சுட்ட அறிஞ்சவன் தான். 12 சீசர்களை தெரிந்து கொண்டார் என்பது எல்லாம் நாம் அனைவருமே அறிஞ்சதுதான். இந்த உலகத்துல எத்தனையோ படித்த மேதைகள், அறிவில் சிறந்தவர்கள், நன்கு படித்து நல்ல அறிவில் தேர்ந்தவர்கள் இந்த உலகத்துல எத்தனையோ அந்த காலத்திலேயே எல்லா காலத்திலயுமே அறிவுல தேர்ந்தவங்க எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. இந்த காலம் மாத்திரம் இல்ல. எல்லா காலங்களிலுமே அறிவில் சிறந்தவன். நம்ம வேதத்துல ஆதியாகமத்திலேயே பார்க்கலாம். அவன் அதில் சிறந்தவன், இவன் இதில் சிறந்தவன் அப்படின்னு எல்லாம் நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த காலத்திலேயே வந்து எத்தனையோ மேதைகள், அறிவுள்ளவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த அண்ட சராசரம் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தம்முடைய சீஷர்களாக தெரிந்து கொண்டவர்கள் எல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். சாதாரண மனிதர்கள், ஏழைகள், மீன் பிடிப்பவர்கள், வயல்வெளியில வேலை செய்கிறவர்கள், மற்றும் சில எளியவர்களைத்தான் அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். எளியவர்களை தெரிந்து கொண்டார் என்று அந்த காலத்துல இவர்களை எவ்வளவோ பாருங்க, எவ்வளவோ பரியாசம் பண்ணுவாங்க, எவ்வளவோ பழி சொல்லுவாங்க, எவ்வளவோ ஏளனம் பேசுவாங்க. அப்படிப்பட்ட மக்களைத்தான் தெரிந்திருக்கிறார் கர்த்தர். ஆனாலும் தேவன் இதெல்லாம் இருந்து இவ்வளவு பழி சொல்லி இவ்வளவு இகழ்ந்து பேசியிருந்தா கூட தேவன் எளிமையானவர்களை தேர்ந்தெடுத்திருந்தாலும், ஆனா எளிமையானவர்களை தேர்ந்தெடுத்தாரு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை, நம்முடைய வரங்களையும் கொடுத்து அவர்கள் ஞானிகளுக்கு முன்பாக உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஞானிகளும் செய்ய முடியாத பெரிய காரியங்களை அவர்கள் செய்தார் என்று அப்ப தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது என்று நாம் உணர்கிறோம். அப்போ மீ அப்போ அப்படி உயர்த்தி உள்ளார் என்று நம்ம பார்க்கிறோம். மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுரு தேவனை பற்றி பேசும்போது படிப்பறிவில்லாத இவர்கள் எப்படி இப்படி பேசுகிறார்கள் என்று ஆச்சரியமெல்லாம் பட்டார்கள். படிப்பறிவில்லாதவர்கள் எப்படி இப்படி பேசுறாங்க? எளிய சீசர் மூலமாக செய்த அற்புதங்கள் அநேகம் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். எல்லாமே அவர் வல்லமை வரவங்க எளியவர்களை செலக்ட் பண்ணா கூட தேவாதி தேவன் என்ன செய்யறாரு? அவருடைய அவருடைய வல்லமை வரங்களை அவர்களை கொடுத்து அதை தமக்கென்று பயன்படுத்தினார். நம்ம எல்லோருமே அறிஞ்சது அதெல்லாம். இப்படித்தான் ஆண்டவர் இப்படித்தான் ஆண்டவர் செய்யும் செயல் எல்லாம் நம்ம பார்த்தா 1 சாமுவேல் இதுக்கெல்லாம் நான் உதாரணமா சிலதெல்லாம் நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம்னா வசனத்தின் மூலமாவே பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அவர் என்ன செய்யறாரு? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரம் உயர்த்தது மாத்திரம் அல்ல, அவர்களை எப்படி உட்கார வைக்கிறாரு? அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார்.
பாருங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆண்டவருடைய செலக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். இங்க இந்த வசனத்துல யாரை பிரபுக்களோடு உட்காரவும், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் செய்கிறார் என்று பார்த்தா, சிறியவனையும், எளியவனையுமே. சிறியவன், எளியவன் என்பதின் அர்த்தமே ஏழ்மையும், தாழ்மையுமே. அது எல்லாரும் தெரிஞ்சதுதான். ஏழ்மையும், தாழ்மையுமே. எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும், தன் இருதயத்துல ஒரு தாழ்மையை தரித்துக் கொள்வதை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். எவ்வளவுதான் பெரிய பணக்காரரா இருந்தா கூட, அவன் தாழ்மை, தாழ்மையை அவர் ஏற்றுக்கொள்றார் எப்பவுமே. கர்த்தர் அவனை மென்மேலும் உயர்த்துகிறார். அந்த தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் மென்மேலும் உயர்த்துகிறார், இறங்குகிறார். அதுக்கு வசனமா லூக்கா 14ஆம் அதிகாரம் 1வது 11 லூக்கா 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ தேவனால் உயர்த்தப்படுகிறவன் தாழ்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் பார்க்கிறோம். தாழ்மையுள்ளவனாக இருக்கிறவர்களை தேவன் உயர்த்துறார் என்று இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனால் உயர்த்தப்படுகிறவன் எல்லாவற்றிலும் தன்னை தேவனுக்குள் தாழ்த்தி வாழும்போது தேவன் அவனை உயர்த்துகிறார். தேவனை உயர்த்தும் மனிதன் சிறியவனும் எளிமையும் ஆனவனையே என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்றோம். தேவனுடைய செலக்ஷன் எல்லாம் எப்படின்றது நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுது. அடுத்ததாக தேவன் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய செலக்ஷன் பாருங்க. தேவன் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகத்தில் எவ்வளவோ மனிதர்கள் பலசாலிகளா இருக்கிறார்கள். சாதாரணமாக நாம பார்த்தோம்னா பலசாலிகள் என்பவர்களை நம்ம சாதாரண யார் எடுப்போம்? பெரிய போர் வீரர்களை தான் நம்ம பலசாலிகள் நினைப்போம். இன்னும் பார்த்தா இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டமா பார்த்தா விளையாட்டு வீரர்கள், அவங்க எல்லாம் ஒரு பலம். ஏன்னா இந்த போர் வீரர்கள் பலசாலியாகிறதுக்கு காரணம் என்ன? பயங்கர எக்ஸசைஸ். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு கொடுக்குற எக்ஸசைஸ், அந்த சரீரத்தை அவங்கள வந்து ஆட்டி அந்த 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 சரீரத்தை அப்படியே கொண்டு வந்து சேர்த்திறது, பலமுள்ள அளவுக்கு கொண்டு வந்துடுறது. அதே மாதிரி விளையாட்டு வீரர்கள் பாருங்க, அந்த விளையாட்டு வீரர்கள் ஓயாம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன ஒரு ஆஹ் விளையாட்டுல அவங்க இருக்கிறாங்களோ அதற்குரிதான பிராக்டிஸ செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த விடாமுயற்சி அப்படியே செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு வீரர்களும் வீராங்கனைகளும் ஆகுறாங்க. அது எப்படின்னா இந்த சரீரத்துல பலம் வர்றதுக்கு அவங்க செய்யற அந்த பிராக்டிஸ். சரீர பலத்தினால் சாதனை புரிந்தவர்கள் இப்படி உலகத்துல அநேக மக்கள் பலசாலிகளா இருக்கிறாங்க. எந்த ஒரு பெரிய பலமுள்ள காரியங்கள் செயல்பட வேண்டும் என்றாலும் இப்படிப்பட்ட பலசாலிகளால் தான் முடியும் என்கின்ற வார்த்தையை முறியடிப்பதற்காகவே இந்த பலசாலிகள் தான் இந்த பெரிய பெரிய வேலைகளை செய்ய முடியும், பலசாலிகளாக தான் இருந்தா தான் அப்படி வெற்றி கொள்ள முடியும், பலசாலிகளா இருப்பதற்குரிய பெரிய பெரிய ஆயுதம் இருந்தா தான் பெரிய பெரிய வெற்றிகளை பெற முடியும் அப்படின்னு எல்லாம் தான் நம் உலக பிரகாரமா நம்மளுடைய கருத்து, நம் பார்ப்பது கேட்பது எல்லாம். ஆனா தேவன் சொல்றது என்ன? தேவன் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டு அவங்கள பலவீனமாக வச்சிருக்கிறாரு கிடையாது. அவருடைய வல்லமை வரங்களை கொடுத்து அவருடைய காரியத்தை அந்த மனுஷருக்குள்ள புகுத்து அவ்வளவு உயர்த்தி மேன்மையா கொண்டு வர்றதுதான் தேவனுடைய செயல். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தான் கர்த்தர் நடத்தி இன்றைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். அதுக்கு ஒரு உதாரணமாக நம்மளுடைய வேதத்தினுள் படி பார்த்தா நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம்
3 வசனத்த 14, 15, 16 பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, "உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்கலாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா?" என்றார். சரிங்களா? அடுத்ததாக அடுத்த வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே! நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர் அடுத்த வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனிதனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். இது கிதியோனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம். இத நம்ம அந்த கிதியோனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சற்று நாம தியானித்து பார்க்கும்போது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வழிநடத்தி வந்த யோசுவாவோடு, யோசுவா வந்து மோசே, மோசேக்கு அப்புறம் யோசுவா. எது? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள கர்த்தர் நடத்தி, மோசே மூலமா நடத்தி வந்தார். மோசேக்கு அப்புறம் யோசுவா மூலியமா நடத்தி வந்தார். அப்புறம் யோசுவாவும் வயதாகி இறந்துட்டாரு. கானான் தேசத்துக்கு மக்கள் வந்து யோசுவா அவங்களுக்கு எல்லாம் பங்கு போட்டு பிரிச்சு குடுத்து, அவங்கவங்க எல்லையில அவங்கலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு மா த ஸ்தானாதிபதி, அதாவது ஒரு ராஜா மாரி, ஒரு நடத்துறவங்க, யோசுவா மாரி ஒரு ஆள் இல்ல. அப்ப அவங்கவங்க மனம் போன போக்குல, அவங்கவங்க இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அப்படின்றது நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ அப்போ என்ன செய்றாங்க, அ அந்த மக்கள் எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல கடவுள தேடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அப்படி அப்படியே டைல்யூட் ஆயிருவாங்க. அப்படி அப்படியே டைல்யூட் ஆனோனே, மறுபடியும் அந்த பழைய வேற வேற அ சா வேற வேற தெய்வங்களை வணங்குறது போறது. அப்ப கர்த்தருக்கு என்ன செய்யறது? கோபம் வந்துருது. கோபம் வந்தோனே என்ன செய்றாரு? யா அவங்கள எதிராளி கையில ஒப்பு கொடுத்துர்றாரு. அந்த எதிராளி என்ன செய்வான்? பயங்கரமா இவங்கள ஒடுக்குவான். அடிமை. எதிராளி கையில ஒப்பு கொடுக்குறாருன்னா சாதாரண விஷயம். அப்படியே அடிமை. அந்த ஒப்பு கொடுத்து அவன் வந்து என்ன வேணா செய்வான். என்ன வேணா பண்ணுவான். அப்படியே ந ஆ கோதுமை மணிகள் விளைஞ்சு கிடக்கும். எல்லாம் விளைச்சலெல்லாம் விளைஞ்சிருக்கு. அப்படியே வந்து அறுவடை பண்ணி களத்துல வச்சிருப்பாங்க. அப்படியே வந்து வாரிட்டு போயிரும். ஒண்ணுமே செய்யாம அப்படியே வந்து வாரிட்டு போயிரும். எவ்வளோ நஷ்டம். ஒண்ணும் பேச முடியாது. அடிமைகள் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பேச முடியாது. இப்படி அட்டகாசம்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. சரின்ட்டு இவன் இப்படி கொடுமைய தாங்க முடியாம அந்த மக்கள் என்ன செய்வாங்க? ஆண்டவர் இடத்துல அப்படியே முறையிடுவாங்க. ஆண்டவரே நீங்க வந்து ரட்சிங்க. நீங்க ரட்சகன குடுங்க. ரட்சிங்கன்னு. அப்ப என்ன செய்வாரு? ஆண்டவர் அவங்க மேல மனதுருகி, எல்லாரும் கெஞ்சறாங்க, கேட்கறாங்கன்னு மனதுருகி, மறுபடியும் ஒரு ரட்சகனை குடுத்து, அவன் மூலியமா அந்த ஜனங்கள வழிநடத்துவதற்கு பண்ணுவாங்க. அவன் இருக்கிற வரைக்கும், இந்த மக்கள் அவனுடைய பேச்ச கேட்டு, ஆ க க தே தேவன தேடுவாங்க. மறுபடியும் அவன் இறந்ததுக்கு அப்புறம், மீண்டுமாக அப்படியே டைல்யூட் ஆயிருவாங்க. அப்படியே பின்மாறி போயிருவாங்க. மறுபடியும் அந்த ப வேத வேற தெய்வங்கள வணங்குவாங்க. இப்படியே, இப்படியே, இப்படியே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி வாழ்ந்து வந்தாங்க. நியாயாதிபதி காலத்துல நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு காலத்துல தான் நியாயாதிபதி காலத்துல மீதியானியர்கள் மீதியானியர்கள் என்ன செய்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள அடிமைப்படுத்தி, அவங்கள கொடுமையா நடத்துவாங்க. அடிமைகளை கொடுமையா நடத்திட்டு இருப்பாங்க. அப்ப கிதியோன் என்ற மனுஷன் பயந்து, பயந்து, பயந்து அவனுடைய வயல்ல என்ன வந்து யார் வந்து என்ன செஞ்சுருவாங்களோ? புடுங்கிட்டு போயிருவாங்களோ? அப்படி போயிருவாங்களோ? ஐயோ! நம்ம இவ்ளோ பாடுபட்டு விளைச்சு, இவ்ளோ கண்ணும் கருத்துமா கவனிச்சு, நம்ம இவ்ளோ அறுவடை வரைக்கும் வந்து, அப்படி பயத்துல அப்படியே அந்த களத்துக்கிட்ட பயந்து, பயந்து அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு தேவ தூதன் வந்து அப்போ அப்படி பயந்துருக்க நேரத்துல எல்லா மக்களும் அப்ப தேடுறாங்க. அதாவது கர்த்தர தேடுறாங்க. அப்ப ஒரு ரட்சகன குடுக்கணும். அதனால ஆண்டவர் என்ன செய்றாரு? ஒரு தேவதூதன அனுப்பி, இவனோட அந்த கிதியோனோட பேச வைக்கிறார். அப்படி பேசும்போது தான் இந்த கான்வர்சேஷன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14, 15. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து எப்பவுமே தேவ தூதர்கள் வந்து பேசினாங்கன்னா, நம்முடைய வேத ஆராய்ச்சியாளர்கள்லாம் நமக்கு சொல்றது இதுதான். அது வந்து அந்த காலத்திலேயே பழைய ஏற்பாட்டிலேயே அநாதி தீர்மானத்தின்படி அநாதி காலத்திலே தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தேவதூதன் மூலமாக வந்து மக்களோட பேசுறது.
அப்படின்னு நம்மளுடைய வேத ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் நமக்கு அதிகமா அதை குறிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து பேசும்போது தான் ஒரு தேவ தூதன், தூதன் வழியாக தூதன் மாதிரி வந்து இந்த கிதியோனுக்கு தைரியம் குடுக்குறாரு. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, "உனக்கு இருக்கிற நானே ஒண்ணுமில்லாதவன்." அந்த வசனத்த பாருங்க. அதற்கு அப்போ அதாவது இந்த பலத்தோடு போ, "நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்கலாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா?" என்று ஆண்டவர் சொல்லும்போது, அதற்கு அவன் சொல்றத பாருங்க. அதற்கு அவன், என் ஆண்டவரே! நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில என் குடும்பம். மனாசேங்கிற கோத்திரம். மனாசேயில என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். பார்த்தீங்களா? எப்பேர்ப்பட்ட ஆள செலக்ட் பண்ணிக்கிறாரு பாருங்க. மனாசே கோத்திரத்துல மிகவும் எளியவன். அதலை விட என் தகப்பன் வீட்டுல நான் எல்லாரிலும் சிறியவன். அப்போ எளிமையும் சிறியவனுமான இந்த கிதியோன ஆண்டவர் செலக்ட் பண்றார். இவ்ளோ பெரிய இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானின் கையிலிருந்து மீட்பதற்கு. இந்த சம்பவத்துல நாம் அறிந்து கொண்டது என்னன்னா, நாம் எளியவர்களோ, சிறியவர்களோ, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், தேவன் நம்மோடு இருக்கும்போது, அந்த அடுத்த வசனத்துல, அதற்கு கர்த்தர், "நான் உன்னோடே கூடியிருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய்" என்றார். பார்த்தீங்களா? அப்போ எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருந்தாலும், தேவன் நம்மோடு இருக்கும்போது, இருக்கிற பட்சத்துல தேவன் நம்மோடு இருக்கிற பட்சத்துல, நாம் எவ்வளவு பலமில்லாதவர்களாக இருந்தாலும், தேவன் நம்மை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு சம்பவம், ஒவ்வொரு செய்திகள் தான் இந்த வாழ்க்கையில நாம் வாழும்போது, அ எத்தனையோ காரியங்களை செய்ய முடியாத செயல்கள். நம்மால இது எப்படி முடியும்? இது முடியுமா? எப்படி இந்த காரியம் நடக்கும்? இது எப்படி நம்மளால முடியும்? அப்படின்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சிந்தனைகள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு செயலும் பண்ணும்போது, கர்த்தருடைய செயலை நினைத்து பார்க்கும்போது, ஆண்டவரோடு நம்ம இருக்கும்போது, அத்தனை நேரங்களும் நம் தேவனோடு ஐக்கியமா இருந்து, தேவனை தேடும்போது, அப்படி நினைச்சு கஷ்டப்பட்டுக்கும்போது, சரி நம்ம தேவனை தேடுவோம்னு தேடும்போது, நம்மால முடியாத காரியத்தையும் தேவன் முடிக்க செய்கிறவராய் இருக்கிறார். அதுதான் நம்முடைய தேவன். நம்மல்லாம் ரொம்ப இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் மத்தியில, நாமெல்லாம் எப்பேர்ப்பட்டவங்க யோசிச்சு பாருங்க. மிக, 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 மிக சிறியவர்கள். அருகதையான அற்றவர்கள். ஆனாலும் தேவன் நம்மோடு இருந்து நம்மளை நடத்திக் கொண்டு வருகிறார். இந்த கிதியோன் மீதியானுடைய மீதியானியரினுடைய பெரும்படையை சந்திக்க, அது அப்படியே அந்த அதிகாரத்த 6ஆம் அதிகாரத்த வாசிச்சோம்னா, நமக்கு ஆச்சரியமா இருக்கு. 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்த நியாயாதிபதிகள் வாட்சி பார்க்கும்போது, கர்த்தருடைய செயல்கள் எவ்வளவு ஆச்சரியமா நடத்துறாருன்னு நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுது. அதெல்லாம் ஃபுல்லா அதுல சாராம்சத்த தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நெறைய அவங்கள நான் எப்படி இவங்கள மீட்கொள்வேன்னு சொல்லும்போது, அதுக்கும் ஆட்களை இஸ்ரவேல் ஜனங்கள் சேர்க்கும்போது, அதுலயும் கொஞ்சம் நெறைய பேர் கொஞ்சம் கூடும்போது, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும்போது, அப்பவும் ஆண்டவர் என்ன செய்றாரு, "இதெல்லாம் எங்களால தான் இந்த வெற்றி வந்தது." அப்படின்னு பெருமை பாராட்டுவாங்க. அதனால, "நீ வந்து பயப்படுறவங்கள எல்லாம் வெளிய போ சொல்லு." அப்படிம்பாரு. அவனும் அதே மாரி, "யாரெல்லாம் யுத்தம் வர்றதுக்கு பயப்படுறீங்களோ போங்க." அப்படின்ருவாங்க. அவங்க கொஞ்சம் பேர் போயிருவாங்க. அப்புறம் கொஞ்சம் டெஸ்ட் குடுப்பாரு. தண்ணி அப்படி குடிக்குவேன், இப்படி குடிக்குவேன், இப்படின்னு அது ஒரு டெஸ்ட் குடுப்பாரு. அதுல கொஞ்சம் பேர் அப்படியே போயிருவாங்க. மிச்சம் மீதி இருக்கிறது ஒரு 300 பேரு. யோசிச்சு பாருங்க. ஒரு படை, ஒரு போர் அப்படின்னா, அப்படியே எண்ணற்ற மக்கள், எண்ணற்ற ஜனம். அப்படியே மணலின் தூளை போல அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம வேதத்துல நம்ம கேட்டுட்டு இருப்போம். அப்படியே பாளையம் இறங்குவாங்க. எங்க பார்த்தாலும் தலைகள், மக்களுடைய தலைகள். எங்க பார்த்தாலும் குதிரை வீரர்கள், யானைப்படை, குதிரைப்படை இப்படின்னு ஒரு போருக்கு நிக்கிறவங்கனாவே அப்பேற்பட்ட ஒரு பெருங்கூட்டமா தான் இருப்பாங்க. ஆனா, கிதியோன் கூட்டிட்டு போற ஆட்கள் எத்தன பேரு? 300 பேர செலக்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு கிதியோனுக்கு அவரு கட்டளை குடுப்பார். 300 பேர் போதும்.
நான் உனக்கு யுத்தத்துல உன்னை வெற்றியடை செய்வேன். நீ 300 பேர கூட்டிட்டு போ. அப்படின்னு ஒரு 300 பேரை மாத்திரம் தெரிந்து கொண்டு சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு சின்ன எளியவனை கொண்டு 300 பேர கொண்டு அவர் போருக்கு போன்னு அனுப்புறார். அத்தோடு அவர்கள் எல்லோரும் போருக்கு போம்போது, அவங்க கையில என்ன இருக்கு? கையில என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு எக்காளம், ஒரு வெறும் பானை, அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டி. பார்த்தீங்களா? போருக்கு அவ்ளோ பெரிய மீதியானி பெரிய படை. அவங்கள வெற்றி கொள்ள போம்போது, இந்த 300 பேர் கையில இருக்கிறது எக்காளம், வெறும் பானை, பானைக்குள்ள வைக்கும் தீவட்டி. தீவட்டி வெளிச்சத்த குடுக்கும். இவைகளைக் கொண்டு பெரும் படையாகிய மீதியானியரை வென்றார்கள் என்று வேதத்துல நாம படிக்கிறோம். படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாகவே போர் வீரர்கள் தங்கள் கையிலே பிடித்துக் கொண்டிருப்பது என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சது. அம்பு, ஈட்டி, வாள், கேடயம். இது அந்த காலத்துல. இந்த காலத்துல எல்லாம் கேள்விப்படுறோமே. அப்படியே AK-47, மிஸ்ஸில், அப்படியே பாம்பு, எங்கேயும் போய் ஒண்ணா உட்கார்ந்துட்டு போர் செய்ய தேவையில்ல. இருக்கிற இடத்துல இருந்தே இடித்து அடிச்சா, அந்த நாட்டுல போய் அடி பெரிய அழிவுகள குடுக்குது. இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அழிவு எங்கெங்க நடந்துட்டு இருக்குது உலகத்துல. மிஸ்ஸில் அடிச்சான், கட்டடம் பொளந்தது, அந்த ஊரே அழிஞ்சுது. இப்படின்னு எல்லாம் நான் இப்ப கேள்விப்பட்டுட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல போருக்கு போறவங்கலாம் ஒரு இடத்துல பாளையம் இறங்குவாங்க. ஒரு இடத்துல அப்படியே மக்கள் வெள்ளமா இருக்கும். குதிரைகள் கூட்டமா இருக்கும். யானை படைகள் இருக்கும். அப்புறம் ரதங்கள் இருக்கும். எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட இடம் தான் போர்க்களம். அதுல வச்சுட்டு இருக்கிற அந்த ஆளுங்க கையில வச்சுட்டு இருக்கிறது வாளும், ஈட்டியும், அம்பும், கேடகம் இப்படிப்பட்ட ஆயுதங்கள் தான். ஆனா, கிதியோனின் படைகள் வைத்திருந்த பொருள்கள் என்ன? சாதாரண எக்காளம். ம். சாதாரண எக்காளம், வெறும் பானை, பானைக்குள் வைக்கிற தீவட்டி. இது தேவனுடைய திட்டம். தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வல்லவர். இத பெரிய பெரிய ஆயுதங்கள வச்சு, ஆ பெரிய ஆயுதத்தினால தான் அவன் ஜெயிச்சான் அப்படின்றது இல்லாம, எவ்வளோ பெரிய ஆயுதம் நீ இத கொண்டுட்டு போ அப்படின்னு இதைத்தான் எடுத்துட்டு போனாங்க. எத்தனையோ ஞானிகள், அறிவாளிகள், பலசாலிகள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு இல்லாத பெரிய பாக்கியம். அப்ப நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமா. இப்படிப்பட்ட ஒரு சாதாரண விஷயங்களை, சாதாரண பொருள்கள் ஒன்றுமில்லாத பொருள்களை வச்சு அவர்களை முறியடிக்க கர்த்தர் செஞ்சார். இதைக் கொண்டு என்னன்னா அந்த வசனத்துல இந்த வார்த்தைகளை நம்ம போய் 6வது அதிகாரம், 7வது அதிகாரத்த வாசிச்சு பார்க்கும்போது, அவர் எப்படி முறியடிக்க வச்சார் அப்படிங்கிற அந்த சிஸ்டமேட்டிக் அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? அத கிதியோன் இத செய்யும்போது நீங்க எல்லாரும் செஞ்ச. நான் இத செய்யும்போது இத செய்யுங்க. நான் இத செய்யும்போது இத செய்யுங்கன்னு இந்த வெறும் பானை, தீவட்டி, அப்புறம் எக்காளம். இதுகள வச்சு அவங்க வந்து இதைய வெளிப்படுத்தும்போது, கர்த்தர் சொன்ன வழிய பிரகாரம் வெளிப்படுத்தும்போது, அவர்கள்லாம் பயந்து நடுங்கி, மீதியானியர், ஐயையோ! என்னமோ பெரிய போர் நடக்க போதுன்னு பயந்து, அவரவர்களுக்குள்ளேயே வெட்டிட்டும், குத்திட்டும், செத்துட்டும், அவரவர்களுக்குள்ளேயே அப்படியே பயந்து அடிச்சுட்டு, ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மீதியானுகளை இவர்கள் துரத்தி அடித்து வெற்றி கொள்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 300 பேர் வெற்றி கொள்றாங்க. பார்த்தீங்களா? கர்த்தருடைய வெற்றி எப்படிப்பட்டது? கர்த்தருடைய செலக்ஷன் எத்தன பேரு? கர்த்தருடைய ஆயுதம் என்ன? மிக, மிக, மிக அற்ப, அற்ப, அற்ப காரியங்கள். இப்போ கர்த்தருடைய செயல் என்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளவோ பெரிய, பெரிய அறிவாளிகள், ஞானிகள் அறிந்து கொள்ள முடியாத இதை அப்படியே நமக்கு கொண்டு வருவோம். பெரிய, பெரிய அறிவாளிகள், ஞானிகள் அறிந்து கொள்ள முடியாத தேவனை நாம் எல்லோரும் அறிந்து கொண்டு நாம் எல்லோரும் அறிந்து கொண்டு
அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எவ்ளோ பெரிய விஷயம்! எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவோ படித்தவர்கள், மேதைகள் செய்யாத அவருடைய ஊழியத்தை எளியவர்களாகிய, அறிவில் பலவீனமர்களாகிய நாம் செய்து வருவது, பலவீனமான நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நிமிஷம் பாருங்க. இதே Zoom மீட்டிங் எதுக்காக நம்ம இத வச்சுட்டுருக்கிறோம்? எதுக்காக இந்த Zoom இந்த காலை வேளையில 4:30 மணிக்கு எழுந்து, நம்மளும் ரெடி ஆயிட்டு, எல்லாருமே இதுல கலந்து கொண்டிருக்கிற எல்லாருமே, நம்மலாம் 4:30 மணிக்கு எழுந்து, அலாரம் வச்சு எழுந்து, ரெடி ஆயிட்டு 5 மணிக்கு கர்த்தர் வந்துருவாருன்னு காத்துக் கொண்டிருந்து, நாம வந்து இந்த Zoomல அவருடைய பாடல்களை பாடினோம். அவருக்கு துதி ஆராதனை செலுத்தணும். அவருடைய வார்த்தைகளை நம்ம படிச்சோம், தியானிச்சோம். அவருடைய அவருடைய நாம மகிமைக்கென்று சாட்சி சொன்னோம். ம். இது எல்லாமே யா எல்லாமே யார்? நாம செய்யறோம். நம்மல்லாம் யாரு? இந்த உலகத்துல எத்தன மேதாவிகள், படித்த படித்த படிப்பாளிகள், அறிவின் சிகரங்கள், அறிவாளிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கலாம் கடவுள தெரிஞ்சுட்டாங்களா? எத்தனையோ பேர் தெரிஞ்சுக்கல. உண்மையான தேவன் யாருன்னு அவங்கலாம் இன்னும் தெரிஞ்சுக்கல. இது தெரிஞ்சுக்காதனால தான் இந்த உலகத்துல மெஜாரிட்டி பீப்பிளு ஆண்டவர அறியாதவங்க தான். ஆண்டவர அறிஞ்சவங்க கொஞ்சம் தான். 2026வது வருஷம் இது. ஆண்டவர் பிறந்து 2026 வருஷமா தேவனுடைய வார்த்தைகள் அ உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. எத்தனையோ மேதைகள், எத்தனையோ படிப்பாளிகள், எத்தனையோ அறிவாளிகள், எவ்வளவோ பெரிய பெரிய சயின்டிஸ்ட், வான ஆராய்ச்சியாளர்கள், இன்னும் எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் படித்து, படித்து, படித்து எத்தனையோ மேதாவிகள் அறிவுல மேன்மையா இருக்கிறாங்க. ஆனா, ஜீவனுள்ள தேவன் யார்? ஜீவனுள்ள தேவன் யார்? ம். ஆத்துமாவை ரட்சிக்கிற நித்தியத்தை கொடுக்கிற தேவன் யார்? என்று அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தங்களோட ஆத்துமா அடுத்த நிமிஷம் இந்த உயிர் உடலை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, அந்த ஆத்துமாவினுடைய வாழ்வு என்ன என்பதை அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ மேதைகள், எத்தனையோ படிப்பு, அறிவாளிகள் அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஆகும்? நம்ம ஆத்துமாவுக்கு என்ன ஆகும்? நம்ம ஆத்தும வாழ்க்கை என்ன ஆகும்? தெரியாது, தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்த வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா, ஒன்றுமில்லாத ஒன்றுமில்லாத நாம, சிறியவர்கள், எளியவர்கள், இப்படிப்பட்ட நாம, நம்ம தேவனை அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு வாழ்க்கையை, அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு சூழ்நிலையை கொடுத்து, அறிந்து அவரோடு நம்ம ஐக்கியமாக இருப்பதற்கு, இந்த நேரத்துல அவருக்காக இந்த நேரத்தை நாம் செலவு செய்து கொண்டு, அ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, நம்மள கர்த்தர் தெரிந்து கொண்டு இருப்பது எத்தனை பெரிய சிலாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம். ம். யோசிச்சு பாருங்க. நம்ம பேசுற இந்த வார்த்தைகள், நம்ம செய்கிற இந்த காரியம் எல்லாம், ஏதோ நம்ம இந்த செல்லுக்கு, அந்த செல்லுக்கு, அந்த செல்லுக்கு, இந்த செல்லுக்கு போய் காதுல கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம் வாயிலிருந்து புறப்பட்டு அவரை குறித்தான வார்த்தைகள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுதுன்னு சொல்லி. காத்து எப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்குதோ, இந்த மாதிரி ஆம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த வார்த்தைகள் பரவிக் கொண்டிருக்கிறது. அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கு. ஆக, இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுவதற்கு இன்றைக்கு நம்மை சிறியவர்கள், எளியவர்கள், இந்த பெரிய இந்த உலகத்துக்குள்ள நாமெல்லாம் ஒரு தூசு. இந்த தூசாகிய நம்மை, குப்பையாகிய நம்மை கர்த்தர் அவருக்கென்று பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்னா, எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய சிலாக்கியம் நமக்கு. எத்தனையோ பேர்களுக்கு கிடைக்காத இந்த பெரிய ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிறார். அவரை பற்றி கூறுவதற்கு,
நம்மை வைத்திருக்கிறார். மெம்மாத்திரம். ஆனாலும் பலவீனமான நம்மை அவருக்காக தெரிந்து வைத்திருக்கிறார் என்று அவருடைய செலக்ஷன பாருங்க. இப்படியாக இருக்குது. அடுத்ததாக நாம் பார்ப்பது உள்ளவைகளை அவமாக்கும்படி உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொள்ளுதல பாருங்க. என்ன ஒரு ஆச்சரியம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இந்த வசனத்துல சற்று கவனம் வைத்து பார்க்கும்போது உள்ளவைகளை அவமாக்கும்படி, இதில் உள்ளவைகள் என்பது என்ன? உள்ளவைகள் என்பது எல்லா மேன்மையானவைகளையும் குறிப்பிடுவதுதான். உள்ளவைனா எல்லாம் அதிக மேன்மையானது, மதிப்புள்ளது, பெரிய விலையேற பெற்றது என்று எண்ணப்படுவதுதான் உள்ளவைகள். இவைகளை எல்லாம் விட்டு விட்டு இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். இழிவான இதுல ஒரு உதாரணத்தை பார்ப்போமானா, உள்ளவைகள்னா பெரிய பெரிய அந்தஸ்து, பெரிய மாட மாளிகை, கூட கோபுரம், இதெல்லாம் தான் உள்ளவைகள். அப்போ தேவாதி தேவன், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், பரலோகத்துல வாசம், பரலோக வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தாதி கர்த்தர், சகலத்தையும் படைத்த வானமும் அதில் உள்ளவைகளும் பூமி அது நிறையும் சகலத்தையும் படைத்த தேவன் இழிவாய் எண்ணப்படுகிற எங்க பிறந்தாரு? இழிவாய் எண்ணப்படுகிற மாட்டுக்கொட்டையில பிறந்தார் என்று பார்த்தோம். இந்த மாட்டுக்கொட்டைகள் எத்தனையோ இந்த உலகத்துல மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் என்று எவ்வளவோ பெரிய பெரிய அரண்மனைகள் எல்லாம் இருக்குது. ஆனா அதுல பிறக்காம இழிவான பகுதியாகிய மாடுகள் கட்டப்பட்டிருக்கிற அந்த கொட்டகையில இந்த முன்னணியில் வைக்கப்பட்டார் என்று நம் வேதம். அப்போ அவர் எவ்வளோ பெரிய தேவன். எதுக்காக மாட்டுக்குட்டில பிறந்தாரு? உள்ளவைகளை அவமாக்குவதற்கென்று கருதப்படும். அது போலவே மற்றொன்று அற்பமா எண்ணப்பட்டவைகள். இந்த உலகத்திலேயே எத்தனையோ வீரமுள்ள முக்கியப்படுத்தக்கூடிய பிராணிகள் இருக்கும்போது, அடுத்தது இந்த உலகத்துல வீரமுள்ள முக்கியப்படுத்தக்கூடிய பிராணிகள் இருக்கும்போது, தேவன் ஒரு பவனி வருவதற்கு பயன்படுத்தின பிராணி எது? எல்லாரும் என்ன செய்வோம்? திட்டுறது கூட என்ன சொல்லுவாங்க? கழுத மாதிரி வளர்ந்துருக்காங்க, கழுத கணக்கா இருக்கிறாங்க, கழுத மாதிரி செய்யறாம. இப்படி கழுதுன்ற ஒரு விஷயத்த நாம இழிவு எதுக்கு? அற்பமா எண்ணப்படுகிற அந்த பிராணியை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ தேவன் அவர் பவனி வருவதற்கு அவர் பயன்படுத்துறது அற்பமா எண்ணப்பட்ட கழுதை. யோவான் 12ஆம் அதிகாரம் 15ஆவதுல இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவை எல்லாமே அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கான செயல்கள். இயேசு கழுதின் மேல கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். அப்போ எத்தனையோ போர் இந்த குதிரைகளை எல்லாம் பார்த்தா பந்தாவா இருக்கும். அது மேலையெல்லாம் போகாம கழுதையின் மேல பவனி போனார். அப்ப என்னது? அற்பமா எண்ணப்பட்டவைகளை அவருக்காக பயன்படுத்தினார். அவருடைய வார்த்தைகள் நிறைவேறுவதற்காகவே அப்படி செயல்பட்டார். அடுத்ததாக பார்க்கும்போது இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இங்கு இல்லாதவைகள் என்று பார்க்க போவது என்ன? இல்லாதவைகள், உயிர் இல்லாதவைகள். உயிர் இல்லாட்ட கூட உயிர் இருக்குது. உயிர் இல்லாட்ட கூட உயிர் இல்லாதவைகளை யோவான் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அவனுக்கு அங்க உயிர் இல்ல. இல்லாதவைகளை என்ன செய்யறாரு அவரு? இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார்னா, அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு என்னென்ன? உயிர் போன லாசரவை எழுப்புவதற்கு அவர் வச்சிட்டு இருக்கிறார்.
செத்து 4 நாள் ஆயிருச்சு லாசரு. ஆனாலும் அவன் நித்திரையா இருக்கிறான்றாரு. அங்க உயிர் இல்ல. ஆனா உயிர் இருக்குதுன்னு சொல்றாரு. அவர் சொன்னது சொன்னபடியே லாசருவ என்ன செஞ்சாங்க? செத்து 4 நாள் அடக்கம் பண்ணப்பட்டவனே, "லாசருவே வெளிய வா" அப்படின்னு கூப்பிடும்போது, அவன் வெளிய வந்தான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம். அது வசனத்த ஃபுல்லா படிச்சு பார்க்கும்போது, இந்த லாசரு இறந்த லாசரு, உயிரில்லாத லாசரு உயிரோடு வந்தான். உயிரோடு எழுப்புவதற்கு அவர் தெரிந்து வைத்திருந்தார். இதே போல அதேபோல இன்னொரு சம்பவம். யவீரு என்ற ஜெப ஆலய தலைவன் மகன், ஒரே மகன். 12 வயசு. இறந்து போயிருச்சு. ஆனா, அவன் அவன் இறந்து போகல. இறந்து போயிருச்சு. இறந்து போயிருச்சுன்னு போறதுக்கு முன்னாடி ரொம்ப வியாதியா இருக்கிறான்னு வரும்போதே, இயேசுவ பார்த்து அந்த ஜெப ஆலய தலைவன் கேட்கிறான். என் 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 மகள் வந்து இறந்து போற நிலைமையில இருக்கிறா. அப்படின்னு சொல்றதுக்கு வந்திருக்கிறான். அவன் வந்து ஆண்டவர பார்க்க முடியுமா? அவ்வளோ சீக்கிரத்துல பயங்கர கூட்டம். எங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்து போகும்போதும், பயங்கர கூட்டமா தான் இருக்கு. கூட்டம். கூட்டத்த மீறி போய் ஆண்டவர பார்த்து சொல்றதுக்குன்றதுக்கு, அவங்க இது பண்ணிட்டு இருக்கும்போது, அவனுடைய வேலையாள்கள் வந்து, "ஆண்டவர நீங்க வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. தொந்தரவு பண்ணாதீங்க. பொண்ணு இறந்துருச்சு. விட்டுருங்க." அப்படின்னு வந்து ஆட்கள் அவனுக்கு சொல்றாங்க. ஆனா 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 தேவன் அதை இறந்து போன சிறுமியை அவர் கேள்விப்பட்டு அவர் அவனுக்கு சொன்னது, "நித்திரையா இருக்கிறார். இல்ல அவகிட்ட உயிர் இல்ல. நித்திரையா இருக்கிறார்" என்று சொல்லிட்டு அவங்கள அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயி, அந்த மகளை அவர் எழுப்பி இருக்கிறார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அப்போ உயிர் இல்லாதவைகள கூட அவர் தெரிந்து கொண்டு அதை எழுப்புறார். என்னுடைய வசனம் என்னன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 52வது வசனம். எல்லோரும் அழுது கொண்டு அவளைக் குறித்து துக்கம் கொண்டாடுகிறதைக் கண்டு, "அழாதேயுங்கள், அவள் மரித்துப் போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள்" என்றார். இது எதைக் குறிக்குது என்றால், இல்லாதவைகளை இருக்கிறவை போல தேவன் தெரிந்து கொண்டார். இல்லாத உயிர் இல்ல. ஆனா இருக்குது. நித்திரையா இருக்கிறா அப்படின்னு இந்த 2 பேத்துக்கிட்டயுமே உயிர் இழந்த பிறகு நித்திரையா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர்களை எழுப்புகிறார். எழுப்புகிறார். அவருடைய நாமம் மகிமை. மகிமைப்பட்டது இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்குமே எத்தனையோ இடங்களில எத்தனையோ நம்ம வந்து கேள்விப்படுவோம். ஆண்டவராய் இயேசு உயிர் போயிருச்சு. திரும்ப உயிர் கொடுத்தார் அப்படின்னு எத்தனையோ சாட்சிகள நம்ம வந்து யூடியூப்ல எல்லாம் கேட்டிருக்கிறோம். நேராவும் நம்ம கேட்டிருக்கிறோம். இன்னும் எவ்வளவோ சாட்சிகளை இன்றைக்கும் தேவன் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். இறந்து போன மனிதர்களை எழுப்புவதற்கு இன்னும் அவருடைய வல்லமையை மனிதர்கள் மூலமாக, அவருடைய ஊழியக்காரர் மூலமாக செயல்பட்டுக் கொண்டு தான் இருக்கிறார். அது தேவன் தெரிந்து கொண்டது எதற்கென்றால், வசனம் சொல்லுகிறது போல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செஞ்சு இதெல்லாம் ஏன் இப்படி செய்யறாரு? ஏன் இப்படி செய்யறாரு? மாம்சமான யாருமே தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டக் கூடாது. ஏன்னா தேவன் தான் உயர்ந்தவர். தேவன் தான் சகலத்தையும் படைத்தவர். தேவனால தான் எல்லாம் கூடும். தேவனால தான் அப்படின்னு தேவன் உயர்ந்தவர் என்பதை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் இப்படி செய்திருக்கிறார். இப்படி காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப தேவாதி தேவனுக்கு முன்பாக இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே பெரிதல்ல. ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் படைத்தது நம்முடைய தேவனுடைய வார்த்தை. வார்த்தை தேவன் என்ன சொன்னாங்க? வானம் உண்டாக கடவுள். இடர்கள் உண்டாக கடவுள். மரம் செடிகளும் உண்டாக கடவுள். இப்படி ஒவ்வொன்றும் உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனேயே உண்டாயிற்றுன்னு நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்துல. வானமும் அதில் உள்ளவைகளும் பூமி அதன் நிறைவும் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிற்று. ஆக
அவருக்கு முன்பாக யாரும் எவர்களும் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. இதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதன் செய்ய முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்து கொண்டு வருகிறார். தேவன் செய்து கொண்டிருக்கார். மனிதன் செலக்ட் பண்றதெல்லாம் பெரிய பெரிய காரியமா இருக்கு. ஆனா தேவன் செலக்ட் பண்ணதெல்லாம் எளிமையும், குப்பையும், ம், மனிதர்களால் தள்ளப்பட்டதும். இப்படி தேவன் எது முடியாதோ அதைக் கொண்டு முடிய செய்கிறவர் தான் தேவன். அப்படிங்கிறத இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து, அறிந்து, ம், நம்மளால இது என்ன முடியுமோ? செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? இது நடக்குமா? இது நடக்காதா? அப்படின்னு நம்ம உலகத்துல வாழும்போது, வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது, இந்த தேவனுடைய செயல்களை எல்லாம் நாம அறிஞ்சோமானா, நம் வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை உணர்ந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவருமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளுடைய தேவனே நமக்கு எல்லா விதத்திலும் சாட்சியாக இருக்கிறார். ஆக அவருடைய அவரோடு ஐக்கியம் வைத்து, அவரோடு நாம் வாழும்போது, நாம் இந்த உலகத்துல வெற்றியுள்ள வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மைய ஆசீர்வதிப்பார் என்பது நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காகத்தான் இந்த வசனமெல்லாம் சொல்லி, ஆண்டவரால எல்லாம் கூடும். தெரிந்து கொள்ளுகிற தேவன் அப்படியாக முடியாதது முடிய செய்கிற தேவன் என்பதை, நம்முடைய தேவன் என்பதை அறிந்து, நாம் இந்த வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து, அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து, அவருடைய வருகைக்கு நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளாக அவர் நம்மை வைத்திருக்கிறார். அதன்படி நாம் ஜீவித்து, அந்த ஆத்துமாவை நித்திய ஜீவனுக்குள்ள ஆத்துமாவாக நாம் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருப்போமாக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு கொடாகொடி ஸ்தோத்திரங்கள்.